8ஆம் நிலை. எனக்காக அழ வேண்டாம். இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏசப்பா, கூட பேசலாமா? அல்லல் படும் அயலானுக்காக கண்ணீர் விடுவது அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் அடையாளம், அக்கறையின் அடையாளம். எருசலேம் பெண்களின் அன்புக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் என்னுடைய பாடுகளில் உண்மையாகவே பங்கேற்று உங்கள் அன்பை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். உங்கள் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநீதிக்காக மனம் வருந்தி அழ வேண்டும். மகளே, நாளின் மனமாற்ற கண்ணீரை, என் அன்பு சீடர் பேதுருவின் கண்ணீரை உங்களிடம் நான் காண வேண்டும். அர்ஜுன், நாளைக்கு பரந்துள்ள விமான நிலையம் வரக்கூடாதுன்னு நான் இயக்கத்திலிருந்து போராட்டம் பண்றோம். அதுக்கு நான் தான் தலைமை தாங்கிறேன். நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரண்டா. அவங்களும் ரொம்ப பாவம் இல்லை, வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாவம் பார்க்குறியே, என்னைக்காச்சும் நீ செஞ்ச தப்ப யோசிச்சு பார்த்துருக்கியா? என்னடா சொல்ற? நான் என்ன பாவம் பண்ண? அப்பப்போ ஏதாச்சும் போராட்டம்னு போயிடுறேன். உங்க அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டேன். உங்க அப்பா முந்தா நேற்று சாப்பிடாம ரோட்ல மயங்கி கிடந்தாரு. நான் தான் போய் தூக்கி விட்டேன். சொந்த வீட்டையும் அப்பா அம்மாவையும் மதிக்காத நீ 1000 பேருக்கு நல்லது செஞ்சாலும் அது குப்பைக்கு தாண்டா சமம். நீயே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். எல்லாருக்காகவும் களத்தில் இருந்தேன்னா எங்கள் வீட்டை பற்றி யோசிச்சதே இல்லைடா. இனிமே முடிஞ்ச வரைக்கும் இந்த தப்பை நான் செய்யாமல் இருக்கேன்டா. ஏழைகளின் துன்பங்களுக்கு இயேசுவின் சிலுவையை கொண்டு நியாயம் கற்பிக்கின்றனர் சிலர். இயேசுவின் அவல மரணத்தை காட்டி நீதிமான்களை அடக்க முயற்சிப்பர் வேறு சிலர். பாவிகளுக்கு மீட்பு உண்டு, ஆனால் பாவங்களுக்கு சமாதானம் கூறி நிம்மதியடைவோர்க்கு பிறருக்காக அழுவதும் ஆறுதல் அளிப்பதும் நல்லதுதான். ஆனால் பிறர் மேல் சிலுவை ஏற்றும் நம் பாவத்தை எண்ணி எப்போது அழப்போகிறோம்?
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.